ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிருஷ்ணாஸ் வேர்ல்ட். ஸோ ரீசெண்டாக பாம்ஷரில் வந்து இஃப்தார் பாக்ஸ் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோட ரிவ்யூ வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 750 ருபீஸ். ஸோ ஃபஸ்ட் இந்த பாக்ஸில் என்னெல்லாம் இருந்தது அப்படின்றது ஃபஸ்ட் சொல்லிடுறேன். ஸோ அது கட் ஃப்ரூட்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ தேஜா ஜஃப்ரான்ற தந்தூரி சிக்கன் பீஸ் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரூட் மாக்டெயில் ஜூஸ் வச்சுருப்பாங்க. ஸோ இடியாப்பன் சிக்கன் பிரியாணி, அதுக்கப்புறம் வந்து மந்தி மட்டன் பிரியாணி, தேஜா விராப் வந்து சிக்கன் விராப் வச்சுருந்தாங்க. அப்புறம் நோம்பு கஞ்சி இருந்தது. ஸோ டேட்ஸ் 2 வச்சுருந்தாங்க. ஸோ மந்திக்கு சாப்பிட்றதுக்கு வந்து மந்தி டிப்பு ஒன்று வச்சுருக்காங்க. ஸோ மட்டன் அலியும் இருக்குது. அதுக்கப்புறம் பிரியாணிக்கு வந்து ரைத்தா வச்சுருக்காங்க. ஸோ அப்புறம் ஸ்வீட் வந்து குலோப் ஜாமுன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ இது கூட வந்து வாட்டர் பாட்டிலும் ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் ஸோ இப்போ ஒரு டிஷ்ஷோட ரிவ்யூ வந்து இப்போ பார்த்துடலாம். ஸோ கட் ஃப்ரூட்ஸில் வந்து ஆரஞ்சு பீஸ் ஒன்று, அப்புறம் பைனாப்பிள் பீஸ் ஒன்று, ஸோ கிரேப்ஸ் வந்து ஒரு பீஸ் வச்சுருக்காங்க, ஒரு வாட்டர் மெலன் ஒரு பீஸ் வச்சுருந்தாங்க. ஸோ ஃப்ரூட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃப்ரூட் மாக்டெயில் இந்த ஜூஸ் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ இதுவும் டேஸ்ட் நல்லா இருந்தது. ஸோ தந்தூரி சிக்கன் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அது ஒரே ஒரு பீஸ் மட்டும் தான் இருந்தது. ஸோ இன்னொரு பீஸ் வச்சுருக்கலாம். ஸோ டேஸ்ட் ஆனால் நல்லா தான் இருந்தது. ஸோ மட்டன் சமோசா வந்து 2 பீஸ் வச்சுருக்காங்க. ஸோ மட்டன் சமோசாவோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ தேஜாஸ் விராப் வந்து சிக்கன் விராப் ஒன்று வச்சுருந்தாங்க. ஸோ அதோட டேஸ்ட்டுமே நல்லா இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து இடியாப்பம் சிக்கன் பிரியாணி ட்ரை பண்ணேன். ஸோ இடியாப்பம்லாம் வந்து பிச்சு போட்டு அதுக்குள்ள வந்து சால்னா ஊற்றி அதுக்கு இது கூட வந்து போன்லெஸ் சிக்கன் பீஸ்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துருந்தாங்க. இது டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸில் வச்சு இந்த டிஷ்ஷஸ்லேயே தான் வந்து பெஸ்ட்டாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து மட்டன் மந்தி ட்ரை பண்ணணும். ஸோ இந்த மட்டன் மந்தியில் வந்து கீ ரைஸில் வந்து மட்டன் பீசஸ்லாம் வச்சு கொடுத்துருந்தாங்க. ஸோ இது கூட முந்திரியும் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மந்தி டிப்னு அவங்க கொடுத்துருக்க வந்து நம்ம டொமேட்டோ சாஸ் மாதிரி தான் இருந்தது. ஸோ அந்த மந்தி டிப்போட மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அது டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நோம்பு கஞ்சி ட்ரை பண்ணோம். ஸோ அதோட டேஸ்ட் வந்து நல்லா இருந்தது. ஸோ நோம்பு கஞ்சிக்கு அப்புறம் வந்து மட்டன் அலியும் வந்து ட்ரை பண்ணோம். ஸோ இது மட்டன் பீசஸ் எல்லாமே வந்து அரைச்சி ஸோ திக்காக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதோட டேஸ்ட்டும் நல்லா இருந்தது. ஸோ லாஸ்ட்டாக ஸ்வீட்டுக்கு வந்து குலோப் ஜாமுன் வந்து சாப்பிட்டோம். குலோப் ஜாமுன் நல்லா இருந்தது. ஸோ அந்த இஃப்தார் பாக்ஸில் வந்து எனக்கு நெகட்டிவாக இருந்தது வந்து ஸோ டேட்ஸ் வந்து ரொம்ப ட்ரையாக இருந்தது, நல்லா இல்லை. ஸோ மட்டன் மந்தியுமே வந்து டேஸ்ட் அந்தளவுக்கு இல்லை, ரொம்ப ஆவரேஜாக தான் இருந்தது. ஸோ தந்தூரி சிக்கனுமே வந்து இன்னொரு பீஸ் வந்து இதில் வச்சுருக்கலாம். ஸோ இந்த இஃப்தார் பாக்ஸ்லேயே வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டிஷ்னால் வந்து இந்த இடியாப்பம் பிரியாணி தான். ஸோ சிக்கன் இடியாப்பம் பிரியாணி வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் என்னெல்லாம் வந்து இஃப்தார் ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணியிருக்கீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.